நாகர்கோவில் கிளை சிறைச்சாலையில் ஒரு மாற்றுத்திறனாளி கொடூரமான முறையில் தாக்கப்பட்டு சிறைக்குள்ளேயே மரணமடைந்திருக்கிறார், கொல்லப்பட்டிருக்கிறார். அதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை ஏற்கனவே நாங்கள் வற்புறுத்துகிறோம். நேற்றைய தினம் சிறை வார்டன்கள் 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த வழக்கு என்பது கொலை வழக்காக மாற்றப்பட்டிருக்கிறது. உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பது நல்ல விஷயம். அதே நேரத்தில் இது போன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் தடுப்பது என்பதுதான் அரசுக்கு நல்ல பெயரை பெற்றுத்தரும் என்பதை நாங்கள் முதலமைச்சர்கிட்ட சொல்லியிருக்கோம். அதே மாதிரி அந்த பாதிக்கப்பட்ட அந்த மாற்றுத்திறனாளியுடைய மனைவி படிச்சிருக்காங்க, அவங்களுடைய தகுதிக்கேற்ப ஒரு வேலை வாய்ப்பை வழங்க வேண்டும் என்பதையும் முதலமைச்சர் இடத்துல சொல்லியிருக்கோம். இதை விட அதில் முக்கியமான விஷயம், நீங்கள் சொல்கிறத விட அதில் முக்கியமான விஷயம், பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த மக்களும் பட்டியல் சாதி மக்களும் சேர்ந்து தான் இந்த அம்பேத்கர் சிலையை அங்கே அமைப்பது என்று ஆரம்பத்தில் முடிவு செய்திருக்கிறார்கள். பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் அதற்கு ஏராளமான நிதி உதவி செய்திருக்கிறார்கள். சிலை அமைக்கப்பட்ட போது அம்பேத்கர் கால் மேல் கால் போட்டு கொண்டு உட்கார்ந்துருக்கிறார் என்பதுதான் அதில் இருக்கிற பிரச்சனை. அவங்களுக்கு சிலையாக கூட அம்பேத்கர் கால் மேலே கால் போட்டுக்கிட்டு உட்காரக்கூடாது அப்படின்னா எந்த அளவுக்கு சாதிய பாகுபாடும் தீண்டாமை கொடுமையும் கோலோச்சு கொண்டிருக்கிறது என்பதற்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. இந்த சாதிய ஆணவம், சாதிய மனப்போக்கு என்பதற்கு எதிராக தமிழக மக்கள் அணிதிரள வேண்டும். பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் என்று வள்ளுவர் சொன்னால் அதை போற்றுகிற நாம், ஆனால் சிலையாக கூட ஒருத்தர் கால் மேலே கால் போட்டு ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவரும் உட்கார்ந்துருக்க கூடாது என்கிற அளவுக்கு கொடூரமான ஒரு நிகழ்வாக இருக்கிறது. நாங்கள் ஏற்கனவே வற்புறுத்தியிருக்கிறோம், அந்த சிலை மீண்டும் திறக்கப்பட வேண்டும். அந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நானும் எங்களுடைய முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் தோழர் டெல்லிபாபு, தேனி மாவட்ட செயலாளர் ராமச்சந்திரன் உள்ளிட்ட தேனி மாவட்ட விவசாயிகளுடன் இன்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை சந்தித்தோம். குறிப்பாக முதலமைச்சருக்கு என்னுடைய ஒரு பாராட்டை தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். கடந்த 9ஆம் தேதி இனாம் நிலம் சம்பந்தமாக தமிழ்நாடு அரசின் சார்பில் ஒரு புதிய அரசாணை என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 4 கிராமங்களில் உள்ள இனாம் நிலங்களை கோயில் நிலங்கள் என்று தவறாக சித்தரித்து கடந்த காலத்தில் பத்திரப்பதிவு செய்வதற்கு தடை என்பது விதிக்கப்பட்டிருந்தது. அது கோயில் இனாம் நிலங்கள் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிறது. அதிலே பல்லாயிரக்கணக்கான விவசாயிகள் நீண்ட காலமாக விவசாயம் செய்து வருகிறார்கள், குடியிருந்து வருகிறார்கள், வியாபாரம் செய்து வருகிறார்கள். ஆனால் இனாம் நிலம் என்றாலே கோயில் நிலம் என்கிற ஒரு தவறான புரிதலில் குறிப்பா இந்துத்துவ அமைப்புகள், RSS, இந்து முன்னணி போன்ற அமைப்புகள் இந்த நிலங்களை எல்லாம் கோயில் நிலங்கள் என்று ஒரு தவறான பிரச்சாரத்தை செய்து நீதிமன்றத்திலே வழக்குகளை தொடுத்து நீதிமன்றத்தின் மூலமாக உத்தரவுகளை பெற்று மக்களுக்கு எவ்வளவு இடையூறுகளை செய்ய முடியுமோ அவ்வளவு இடையூறுகளையும் கடந்த காலத்தில் இந்துத்துவ அமைப்புகள் செய்திருக்கிறது. இப்போதும் அப்படி பல சென்னை உயர்நீதிமன்றத்திலும் மதுரை உயர்நீதிமன்றத்திலும் பல வழக்குகள் என்பது இப்போது நிலுவையில் இருந்து கொண்டிருக்கிறது. இத்தகைய சூழ்நிலையில் கரூர் மாவட்டத்தில் 4 கிராமங்களில் உள்ள இனாம் நிலங்களுக்கு விதிக்கப்பட்டிருந்த தடையை நீக்கி தமிழ்நாடு அரசாங்கம் கடந்த ஜூலை மாதம் 9ஆம் தேதி உத்தரவிட்டிருக்கிறது. தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய இந்த துணிச்சலான நடவடிக்கைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் பாராட்டுகளை தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். இது 4 கிராமத்திற்கு என்றாலும் தமிழ்நாடு முழுவதும் இது போன்ற இனாம் நிலங்கள் வசிக்கக்கூடிய விவசாயம் செய்யக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்கள் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதற்கு ஒரு நிரந்தரமான தீர்வை ஏற்படுத்தக்கூடிய வகையில் ஒரு தனி ஆணையத்தை தமிழ்நாடு அரசாங்கம் அமைக்க வேண்டும் என்பதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடத்தில் வற்புறுத்தியிருக்கிறோம். அதே மாதிரி இன்னைக்கு பார்த்ததில் மிக முக்கியமான விஷயம், இந்திய உச்சநீதிமன்றம் கடந்த மே மாதம் 29ஆம் தேதி மிக மோசமான ஒரு தீர்ப்பினை வழங்கியிருக்கிறது. குறிப்பாக களக்காடு முண்டந்துறை, ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை புலிகள் சரணாலயம், அதே மாதிரி கன்னியாகுமரி மாவட்டம் உட்பட இந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய வனங்களில் வாழக்கூடிய மக்களை எல்லாம் வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதிக்குள் வெளியேற்ற வேண்டுமென்று மிக மோசமான ஒரு உத்தரவை வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த உத்தரவில் சாதாரண சிவில் சமூக மக்களுக்கு எதிராக ஒருவேளை தமிழ்நாடு அரசாங்கம் இந்த மக்களை எல்லாம் வெளியேற்றுவதற்கு ஒத்துழைக்கவில்லை என்று சொன்னால் மத்திய துணை இராணுவ படையை நீங்கள் பயன்படுத்தலாம் என்று சொல்லி அந்த உத்தரவிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. உச்சநீதிமன்றத்தினுடைய இத்தகைய உத்தரவு என்பது உண்மையான கண்டனத்துக்குரியது. சாதாரண சிவிலியன்களுக்கு எதிராக துணை இராணுவ படையை பயன்படுத்தலாம் என்றெல்லாம் நீதிபதிகள் சொல்ல ஆரம்பித்தால் மக்களுக்கு எதிராக உச்சநீதிமன்றம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதற்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. ஆகவே அவற்றையெல்லாம் முதலமைச்சருடைய கவனத்துக்கு நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். தமிழ்நாட்டை பொறுத்தவரை வன உரிமை சட்டம் 2006 முழுமையாக அமுல்படுத்தப்படாத ஒரு நிலைமை என்பது இருந்து கொண்டிருக்கிறது. இதுவரை தமிழ்நாடு முழுவதுமே ஒரு 35,000 குடும்பங்களுக்குத்தான் பட்டா என்பதே வழங்கப்பட்டிருக்கிறது. சட்டம் 20 வருஷம் ஆச்சு.
20 வருஷத்துல திமுக அதிமுக 2 கட்சிகளும் தான் ஆட்சி பொறுப்பில் இருந்திருக்கிறார்கள். 2 முதலமைச்சர்களிடத்திலேயும் நான் நேரடியாக வந்து பலமுறை வன உரிமை சட்ட அமலாக்க சம்பந்தமாக வற்புறுத்தி இருக்கிறேன். ஆனால் அது அந்த நேரத்திற்கு சில மலைகளில் பட்டா வழங்கப்பட்டதை தவிர இதனால் பயன்பெற வேண்டிய எல்லா குடும்பங்களுக்கும் அந்த பணி என்பது தமிழ்நாட்டில் நிறைவேறவில்லை. தேனி மாவட்டம் வருசநாடு, கடமலைக்குண்டு உள்ளிட்ட பகுதிகளில் மட்டும் 98 கிராமங்களிலிருந்து மக்களை வெளியேற்ற வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. ஆகவே ஒரு மிகப்பெரிய பதட்டம் தேனி மாவட்டம் முழுவதும் நிலவிக் கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த பிரச்சனையில் ஒன்று, தமிழ்நாடு அரசின் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மறு சீராய்வு மனு தாக்கல் செய்து இந்த தீர்ப்பை நிறுத்தி வைக்க வேண்டும். இரண்டாவது, வன உரிமை சட்டம் 2006 பழங்குடியினர் மற்றும் வனத்தை சார்ந்து வாழக்கூடிய இதர சமூகத்தினருக்கு அந்த சட்டத்தில் உள்ள சரத்துக்களின் அடிப்படையில் அனைத்து பயனாளிகளுக்கும் வன உரிமையும் நில உரிமையை வழங்குவதற்குரிய நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசாங்கம் தீவிரப்படுத்த வேண்டும். இந்த 2 விஷயத்தை நாங்கள் வந்து வற்புறுத்தியிருக்கிறோம். அதே மாதிரி ரெண்டாவது, விருதுநகர் மாவட்டத்தில் இன்றைக்கும் பட்டியல் சாதி மக்கள் வாழக்கூடிய ஒரு கிராம பகுதிக்கு பறைச்சேரி என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. நீண்ட காலமாக இந்த பறைச்சேரி என்கிற பெயரை நீக்க வேண்டும், வடக்கு அச்சம் தவிழ்த்தான் என்று அந்த பெயரை மாற்ற வேண்டும் என்று அந்த கிராம மக்கள் கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேலாக போராடி வருகிறார்கள். நானே அந்த கிராமத்திற்கு நேரடியாக சென்று மக்களுடைய கருத்துக்களையும் கேட்டேன். மாவட்ட ஆட்சித்தலைவர் பரிந்துரை செய்கிறார் மாற்றலாம் என்று சொல்லி ஆர்டிஓ பரிந்துரை செய்திருக்கிறார். கிராம ஊராட்சி தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பியிருக்கிறது. இவ்வளவு அனுப்பியதற்கு பிறகும் தமிழ்நாடு அரசினுடைய ஆவணங்களில் அந்த பறைச்சேரி என்பது நீக்கப்பட்டு வடக்கு அச்சம் தவிழ்த்தான் என்று மாற்றுவது என்பது ஒரு சாதாரணமான சின்ன வேலை. ஆனால் அது கூட அந்த சிறிய வேலையை கூட கடந்த 15 ஆண்டு காலமாக செய்யாமல் அந்த மக்கள் மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு உள்ளாகியிருக்கிறார்கள். நீ இந்த எந்த ஊரா அப்படின்னு கேட்டால் இப்படி ஒரு ஊரை சொல்ல முடியுமா? வெளியே நான் இந்த ஊர்லேருந்து வரேன்னு சொல்ல முடியுமா? ஒரு மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு அந்த மக்கள் உள்ளாகி இருக்கிறார்கள். அதை ரொம்ப கவனமாக முதலமைச்சர் அவர் கேட்டார். அநேகமாக உடனடியாக அந்த பறைச்சேரி என்கிற பெயரினுடைய கிராமத்தினுடைய பெயரை மாற்றுகிற நடவடிக்கை உடனடியாக எடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் வந்து வற்புறுத்தியிருக்கோம். மூன்றாவது, வடக்கு அச்சம் தவிழ்த்தான். ஏற்கனவே அச்சம் தவிழ்த்தான் என்பது அந்த கிராமத்தினுடைய பெயர். அந்த ஊராட்சியினுடைய ஒரு பகுதியாகத்தான் இந்த பறைச்சேரி என்கிற கிராமம் இருக்கிறது. அந்த கிராம ஊராட்சியே வடக்கு அச்சம் தவிழ்த்தான் என்று மாற்ற வேண்டும் என்று அவர்கள் பரிந்துரைத்திருக்கிறார்கள். மாவட்ட ஆட்சித்தலைவர் அதை பரிந்துரை செய்திருக்கிறார். ஆகவே இங்கே வருவாய் நிர்வாக ஆணையர் ஒரு உத்தரவு போட்டால் முடிகிற விஷயம். ஆனால் அது கூட இது இரண்டாவது. மூன்றாவது, சேலம் மாநகராட்சிக்கு தண்ணீர் விநியோகிக்கிற உரிமையை சூயஸ் என்கிற பிரான்ஸ் கம்பெனிக்கு ஏற்கனவே திமுக ஆட்சி காலத்தில் ஒப்பந்தம் என்பது ஆட்சியை விட்டு போகக்கூடிய நேரத்தில் வழங்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த சூயஸ் நிறுவனம் கடந்த 4-5 ஆண்டு காலமாக கோயம்புத்தூர் மாநகராட்சியில் தண்ணீர் விநியோகத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த பிரான்ஸ் நிறுவனம் ஏற்கனவே பொலிவியா, தென்னாப்பிரிக்கா உள்ளிட்ட நாடுகளில் தண்ணீர் விநியோகம் செய்து அதில் ஏழை மக்களுக்கெல்லாம் தண்ணீர் வழங்காமல் தண்ணீர் விநியோகத்தை தடுத்து நிறுத்தியதனுடைய விளைவாக கட்டணம் கட்டலன்னு சொல்லி அந்த மக்களே பெரிய எழுச்சி ஏற்பட்டு அந்த கம்பெனியை அடித்து விரட்டினாங்க. அப்படிப்பட்ட கம்பெனியிடம் இப்போது சேலம் மாநகராட்சியினுடைய நீர் விநியோக உரிமையை தமிழ்நாடு அரசாங்கம் வழங்கியிருப்பது என்பது ஏற்கத்தக்கதல்ல. இதில் வந்து சாதாரண ஏழை எளிய மக்கள் உட்பட இணைப்புக்கும் 25 வருஷத்துக்கு குத்தகை கொடுத்துருக்காங்க ஒரு கம்பெனிக்கு. இப்போ 25 வருஷத்தில் அவன் எவ்வளோ கட்டணம் ஏற்றுவான், என்ன பராமரிப்பான், ஏதும் தெரியாது. அதனால் குடிதண்ணீர் என்பது குடிதண்ணீர் விநியோகம் என்பது அரசனுடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டுமே தவிர தனியார் அதுவும் பன்னாட்டு கம்பெனிகளை ஒப்படைப்பது என்பதை ஏற்கவே முடியாது. ஆகவே அந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வேண்டும் என்பதை மாண்புமிகு முதலமைச்சரிடத்தில் நாங்கள் தெரிவிச்சிருக்கிறோம். அதிகாரிகளோடு கலந்து பேசுவதாக தெரிவித்திருக்கிறார். இந்த மிக முக்கியமான இந்த 4 மாவட்ட விவசாயிகள், பழங்குடி மக்கள், அதே மாதிரி சேலம் மாநகர மக்களுடைய குடிநீர் உரிமை, இந்த விருதுநகர் மாவட்ட மக்களுடைய அந்த கிராமத்தினுடைய பெயரை மாற்ற வேண்டும் என்கிற இந்த முக்கியமான பிரச்சனைகள் சம்பந்தமாகத்தான் இன்றைக்கு முதலமைச்சரை சந்தித்தோம். அதை வந்து சொல்லியிருக்கோம். அதாவது இப்போ நேற்று நாகர்கோவில் கிளை சிறைச்சாலையில் ஒரு மாற்றுத்திறனாளி கொடூரமான முறையில் தாக்கப்பட்டு சிறைக்குள்ளேயே மரணமடைந்திருக்கிறார், கொல்லப்பட்டிருக்கிறார். அதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை ஏற்கனவே நாங்கள் வந்து வற்புறுத்துகிறோம். நேற்றைய தினம் சிறை வார்டன்கள் 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த வழக்கு என்பது கொலை வழக்காக மாற்றப்பட்டிருக்கிறது. உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பது நல்ல விஷயம். அதே நேரத்தில் இது போன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் தடுப்பது என்பதுதான் அரசுக்கு நல்ல பெயரை பெற்றுத்தரும் என்பதை நாங்கள் முதலமைச்சர்கிட்ட சொல்லியிருக்கோம். அதே மாதிரி அந்த பாதிக்கப்பட்ட
அந்த மாற்றுத்திறனாளியுடைய மனைவி படிச்சிருக்காங்க, அவங்களுடைய தகுதிக்கேற்ப ஒரு வேலை வாய்ப்பை வழங்க வேண்டும் என்பதையும் முதலமைச்சர் இடத்துல சொல்லியிருக்காங்க. இல்லை, தூய்மை பணியாளர்கள் ஒப்பந்ததாரரிடம் கிட்டத்தட்ட ஒரு அடிமை நிலையில் தான் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு முழுவதுமே, ஆத்தூரில் மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுவதுமே தூய்மை பணி என்பது ஒப்பந்தத்துக்கு விடப்பட்டிருக்கிறது. இந்த ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டு தூய்மை பணியாளர்கள் அனைவருமே நிரந்தரம் செய்யப்பட வேண்டும் என்பது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கோரிக்கை. கடந்த காலத்திலும் அந்த கோரிக்கையை வற்புறுத்திருக்கிறோம், இப்பயும் நாங்கள் வற்புறுத்துகிறோம். அரசாங்கம் கொடுக்கக்கூடிய தீர்மானித்திருக்கிற ஒரு நாளைக்கு எவ்வளவு ஊதியம் என்று தீர்மானித்திருக்கிற அந்த ஊதியத்தை ஒப்பந்ததாரர்கள் தூய்மை பணியாளர்களுக்கு வழங்குவதில்லை. ஒரு மிகப்பெரிய உழைப்பு சுரண்டலும் ஊதியத்தை வெட்டுவது என்பதும் அந்த துறையிலே நடந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு நிரந்தரமான தீர்வு என்பது அரசாங்கம் அவர்கள் அனைவரும் ஒப்பந்தத்தை ரத்து செய்து அனைத்து தூய்மை பணியாளர்களையும் பணி நிரந்தரம் செய்வது தான் அதுக்கு நிரந்தரமான தீர்வாக இருக்க முடியும். இல்லை, அவர் எங்கே சொன்னார்னு தெரில. பட் தேர்தலை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இப்போ யோசிக்கலன்றதை ஏற்கனவே சொல்லியிருக்கோம். எல்லாரும் 3 பேரும் சேர்ந்து இது பண்ண போது சட்டமன்ற இடைத்தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் இவைகள் சம்பந்தமாக இன்னும் எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை. ஒருவேளை அவர் ஒருவேளை இப்படி சொல்லியிருக்கலாம், அப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஏற்பட்டாலும் நாங்கள் தனியாக அனுப்போன்னு அவர் சொல்லியிருக்கலாமே தவிர, ஆனால் எப்படினாலும் இடதுசாரிகள் சேர்ந்து தீர்மானிப்போம். அதாவது இதை விட அதில் முக்கியமான விஷயம், நீங்கள் சொல்கிறத விட அதில் முக்கியமான விஷயம், பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த மக்களும் பட்டியல் சாதி மக்களும் சேர்ந்து தான் இந்த அம்பேத்கர் சிலையை அங்கே அமைப்பது என்று ஆரம்பத்தில் முடிவு செய்திருக்கிறார்கள். பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் அதற்கு ஏராளமான நிதி உதவி செய்திருக்கிறார்கள். சிலை அமைக்கப்பட்ட போது அம்பேத்கர் கால் மேல் கால் போட்டு கொண்டு உட்கார்ந்துருக்கிறார் என்பதுதான் அதில் இருக்கிற பிரச்சனை. அவங்களுக்கு சிலையாக கூட அம்பேத்கர் கால் மேலே கால் போட்டுக்கிட்டு உட்காரக்கூடாது அப்படின்னா எந்த அளவுக்கு சாதிய பாகுபாடும் தீண்டாமை கொடுமையும் கோலோச்சு கொண்டிருக்கிறது என்பதற்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. இந்த சாதிய ஆணவம், சாதிய மனப்போக்கு என்பதற்கு எதிராக தமிழக மக்கள் அணிதிரள வேண்டும். பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் என்று வள்ளுவர் சொன்னால் அதை போற்றுகிற நாம், ஆனால் சிலையாக கூட ஒருத்தர் கால் மேலே கால் போட்டு ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவரும் உட்கார்ந்துருக்க கூடாது என்கிற அளவுக்கு கொடூரமான ஒரு நிகழ்வாக இருக்கிறது. நாங்கள் ஏற்கனவே வற்புறுத்தியிருக்கிறோம், அந்த சிலை மீண்டும் திறக்கப்பட வேண்டும். அந்த இல்லை அதில் கோர்ட்டில் இருக்குது அந்த வழக்கு. ஏற்கனவே அந்த சிலை சம்பந்தமான வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கிறது. இதுக்கு இடையில இது யார் நடந்ததுன்னு தெரியல. நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கிற போது திறந்தது தான் பிரச்சனைன்னு அவங்க சொல்கிறாங்க. இன்றைக்கு எங்களுடைய தோழர்கள் அங்கே போயிருக்காங்க. முழுமையான விவரம் தெரிஞ்சதுக்கு பிறகு நானே ரியாக்ட் பண்ணுறேன். பட் எப்படி இருப்பினும் அந்த சிலை முறையாக திறக்கப்பட வேண்டும். அதற்கு யாரும் தடை செய்வதை நாங்கள் ஏற்கவில்லை. இல்லை, பொதுவாகவே இந்துத்துவ சக்திகள் நாங்கள் கேட்குறது யாருக்கு கேட்குறோம் பட்டா, அங்கே இந்து பக்தர்களுக்கு தான் நாங்கள் கேட்குறோம். கோயில் நிலமாகவே இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய இந்து பக்தர்களுக்கு தான் நாங்கள் பட்டா கேட்குறோமே தவிர இந்துக்களுக்கு எதிராக நாங்கள் உண்மையிலே இந்துக்களுக்கு எதிராக இருப்பவர்கள், இந்துக்களை பாதுகாக்கிறேன் என்று சொல்லக்கூடிய RSS, இந்து முன்னணி போன்ற அமைப்புகள் தான் இந்துக்களுக்கு எதிராக இருக்கிறார்கள். ரெண்டாவது, இனாம் நில பிரச்சனை வேறு, பழனி கோயில் நிலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை என்பது வேறு. இனாம் நிலம் தமிழ்நாடு பூரா இருக்குது, மைனர் இனாம் இருக்குது, மேஜர் இனாம் இருக்குது, குடியிருக்கிறவங்களுக்காக விவசாயம் இருக்காங்க. கோயிலுக்கு அதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. அதில் நாங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கோம். ஆனால் அவங்க இனாம் நிலம் என்றாலே அது கோயிலுக்கானது, அனாதை சொத்து பூரா கோயிலுக்குன்ற மாதிரி அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதை நாங்கள் ஏற்கவில்லை. இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் அந்த சம்பந்தப்பட்ட ரெஜிஸ்ட்ரார் மீது உடனடியாக நடவடிக்கை என்பது எடுக்கப்பட்டிருக்கு. மோசடியாக அது பத்திரப்பதிவு என்று அரசாங்கம் ஏற்றுக்கொண்டு தான் சம்பந்தப்பட்ட பதிவாளர் மீது அவர் பணி நீக்கம் என்பது செய்யப்பட்டிருக்கிறார். முறைப்படி அவங்க நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இல்லை, குதிரை பேரத்தில் யார் ஈடுபட்டாலும் கடுமையான கண்டனத்துக்குரிய ஒரு விஷயம். இப்போ தானாக விரும்பி வந்து சேருவதற்கும் ஒரு ஆசை வார்த்தை கூறுவது அல்லது குறிப்பிட்ட தொகையை தருகிறோம் அதன் மூலமாக நீங்கள் வாங்கல் என்று சொல்வது எல்லாமே கண்டிக்கத்தக்க விஷயம். அது பொதுமக்கள்கிட்ட கோபம் வரணும் சார். நான் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த MLA 20 நாளே ராஜா போட்டு போகிறோன்னா ஊர் தொகுதி மக்கள் அவங்களை கொண்டு போய் அவங்களுக்கு எதிராக கிளந்திருந்தால் அந்த பிரச்சனைலாம் நடக்காது. மக்கள்கிட்ட கோபம் வரணும். நாங்கள் கண்டிக்க தான் செய்கிறோம். ரெண்டாவது, இவங்க ராஜினாமா பண்ணிட்டு வராங்க, அதுக்கு இதுக்கு வித்தியாசம் இருக்குது. பிஜேபி MP MLAக்கள் பதவியில் இருந்து கொண்டே அப்படியே 2ஆக உடைப்பது, 3ஆக உடைப்பது, அப்படியே கொத்தா கொண்டு வந்து சேர்த்துக்கிறது, அதன் மூலமாக தங்களுடைய பலத்தை பெருக்கிக் கொள்வது என்கிற அணுகுமுறையை பிஜேபி மேற்கொள்வதும், இவர்கள் ராஜினாமா செய்துவிட்டு அதிமுகவில் இருக்கக்கூடிய உட்கட்சி பிரச்சனையும் அதோடு சேர்ந்து இருக்கிறது. இதையும் சமப்படுத்தும். இல்லை, ஒவ்வொரு கட்சியை பற்றியும் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு மதிப்பீடு இருக்கலாம், கருத்துக்கள் இருக்கலாம். இன்னொரு கட்சியை பற்றி சொன்னதுக்கு நான் கருத்து சொல்ல முடியாது. பட் எங்களை பொறுத்த வரைக்கும் குதிரை பேரம் என்பது முற்றிலும் தடுக்கப்பட வேண்டும். மக்கள் கேள்வி எழுப்பணும் MLAக்களுக்கு எதிராக. இப்போ என்ன அவசரம் உனக்கு, 20 நாளில் ராஜினாமா பண்ணுறேன், 1 மாதம் ராஜினாமா பண்ணுறேன்னு தொகுதி மக்கள் கேள்வி எழுப்ப ஆரம்பித்தாவே கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிப்பாங்க. யாராக இருந்தாலும்னா எல்லாரும் உள்ளடக்கம் தானே. எல்லாருமே திமுக சொந்தமாலாம் ஏற்கனவே சொல்லிட்டோம். நான் திரும்ப ஒவ்வொரு பட்டியலுமா சொல்லுவீங்க.
யாராக இருந்தாலும்னா எல்லாம் தான். திமுக, டிவிகே எல்லாத்தையும் தான் சொல்கிறேன். நாங்கள் ஒன்றும் ஆரம்பத்துலேருந்து அது எதிர்த்து தான் இருக்கோம். இல்லை, அதிமுகவுடைய உட்கட்சி பிரச்சனையின் விளைவாக பலர் வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு யதார்த்தமான உண்மை. திரு எடப்பாடி அவர்களுடைய தலைமையை பிடிக்காமல் பலர் வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். இவங்கெல்லாம் முழு நேரமாக அரசியலே இருக்கக்கூடிய ஆட்கள். வேறு எங்கேயாவது ஒரு இடத்துல போய் சேர்ந்தாங்கன்னா அவங்களுக்கு பொறுத்த அவங்க போய் அங்கே சேர்றாங்க. பட் அதில் நீங்கள் சொல்கிற மாதிரியான தன்மையில் அது இருந்தால் கண்டிக்கத்தக்கது.